ஆக்சுவலி என்னதான் உள்ள பிரசவ வழியில இருந்தாலும் கூட அந்த வெளியில அப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல. நான் நிறைய பேர் கிண்டலா சொல்லுவாங்க, உள்ள வந்து நாங்க தான் வழியில துடிக்கிறோம்னு. நம்மளை விட பல மடங்கு வெளியில துடிக்கிறது அந்த நம்மளுடைய கணவன்மார்கள் தான். அது பயங்கரமா ஒரு எமோஷனலா இருக்கும். அண்ட் எப்பவுமே இந்த ஆண்களுக்கு வந்து பெண் குழந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய வரமா இருக்கும். ஸோ கோபி அண்ணா, எனக்கு தெரியும் வெண்பா வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. ஆனா அந்த முதல் முறையா அவளை நீங்க கையில வாங்கியிருப்பீங்கல்ல, ஸோ அந்த தருணம் எப்படின்னா இருந்தது? ஆக்சுவலாக ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா சின்ன குழந்தைய கையில் வாங்கினதே கிடையாது. ஓகே. ஸோ இது பண்ணாங்க. நான் அவள் கையில் வாங்கல என் ஒய்ஃபை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு என்னென்னா அது மீன் ரொம்ப சுகப்பிரசவத்துக்கு முயற்சி பண்ணி அது சிசேரியன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து அவள் வந்து இப்படி அறத்து மயக்கத்தில் இப்படின்னு கை காட்டினான். ஸோ ஷீ இஸ் ஃபைன் அப்படின்னு இது பண்ண பேரலாக 2 பேரையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பத்திரமா அவளை பிடிச்சிக்கின்னு தான் தோணுச்சு. இட்ஸ் அ மிக்சட் ஃபீலிங். ஐ டோன்ட் நோ, எனக்கு அதை கரெக்டாகலாம் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. பட் இட்ஸ் அ வெரி, அதாவது சில ஃபீலிங் வந்து அலாலேயே ஞாபகம் இருக்குல்ல, இது மட்டும் எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்குது. இப்போ யார் ப்ரையாரிட்டி எனக்கு, இது யார், ஒரு மாதிரி இதுதான் எனக்கு உலகமா இல்லை அப்போ ஒய்ஃபா அம்மாவா அது மாதிரி குழப்பமான ஒரு கொஞ்சம் கொச்சான்னு இருந்துச்சு. அழகா இருக்கு மகாவா. ஸோ நீ சொல்லு தங்கம், ஃபர்ஸ்ட் பாப்புக்குட்டியை கையில வாங்கும்போது எப்படி இருந்துச்சு? அழகா இருந்துச்சுன்னு சொன்னா கொண்டுருவேன். நான்லாம் கொஞ்சம் இமோஷ்னலாக பேசுகிறேன், நல்லா இருக்காது. பட் இருந்தாலும் ஓகே. எனக்கு வந்து என்னோட பொண்ணு வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி. ஓகேவா? அவள் வந்ததுக்கப்புறமேட்டு தான் லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள். அது இதில் இது வந்து நான் இது வரைக்கும் ஆர்டிஸ்ட் ஷேர் பண்ணல. ஏன்னா நான் வந்து அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணேன். சில பேர் வந்து ஃபேமிலியோடு பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ரொம்ப என்னடா அது நம்மளுக்கு மட்டும் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அது என் சைட்லேயுமே கொஞ்சம் தப்பு இருக்குது. என்னன்னா இப்போ எத்தனையோ ஒரு மாதத்தில் வந்து பார்த்தோன்னா அப்போ பேபிலாம் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கிற டைமில் வந்து இவளுக்கு அம்மை போட்டுடுச்சு. இது நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது மாதிரி வேறு சில பிரச்சனைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. இது எனக்கு சின்ன வயசில் வந்திருக்கு. ஆனால் இப்படி பெரியவங்களானதுக்கப்புறம் வருமா அப்படிலாம் எனக்கு தெரியல. எதுக்கு ஏதோ பத்தியம் இருக்கணும்லாம் சொல்லுவாங்க, அதை அவங்கள குளிப்பாட்டணும், இது மாதிரி அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே எனக்கு வந்து பயங்கர இதுவாக இருக்கும். கையில் காசு இருக்காது. இந்த சமயத்தில் வந்து ஒரு 2 பேர், மாமா ஒருத்தர், அவருக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் வந்து மிர்ச்சி செந்தில் இருக்கார் இல்லையா, அவர் தான் என்னோடய பாஸாக இருந்தார். இன்றைக்கி வரைக்கும் அந்த காசை வந்து அவர் திருப்பி கேட்டதே இல்லை. அவர் வந்து எப்போல்லாம் வந்து அவரை பார்க்குறோன்னா என் பொண்ணு ஞாபகம் வரும். ஸோ மிர்ச்சி செந்திலுக்கு அந்த ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். என்னோட ஏஞ்சலுடைய கதை இதுதான். நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். சூப்பர் தங்கம். ஸோ அந்த ஏஞ்சலுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். சூப்பர் சூப்பர் சூப்பர்.